ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் ஸ்டைலில் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் குடமிளகா, தக்காளி, கோஸு, கேரட் எல்லாம் நீட்டு வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். நான் இதில் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க மாட்டேன். அதனால் நிறைய தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கேரட்டும் சேர்த்துக்கோங்க, அது ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஊற வச்ச கேஷ்யூஸு, புதினா, பச்சை மிளகா, மிளகு, பூண்டு, தயிர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அந்த க்ரீன் வந்து கலர் அப்போ தான் மாறாமல் அதே மாதிரி ரீட்டீன் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆனாலும். எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா இதில் மிளகுத்தூள், அப்புறம் நான் கொஞ்சம் ரா சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் கீ போட்டுக்கும் ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். அசம்பிள் பண்ணிடலாம். சப்பாத்தியை போட்டு எடுத்தாச்சு. அதில் மயோனை நம்ம ரெடி பண்ணோம்ல, அந்த டிப்பரை போட்டு தடவிட்டு அது மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரோல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.